சாப்டர் பார்க்க போறோம். தவம்னா என்னது அப்படின்னா, காட்டுல போய் தவம் இருக்கிறாங்கன்னுலாம் சொல்றாங்க இல்லையா? அது வள்ளுவர் சொல்லல. வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, நமக்கு வர கஷ்டத்தை பொறுத்துக்கிட்டு பிறருக்கு நம்ம கஷ்டம் கொடுக்காம இருக்கிறது. இதுதான் தவம்ங்கிறார். இந்த சாப்டரோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா, தவம்னா என்ன அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் குறள். அடுத்த 2 குறள்ல ஹூ கேன் பிராக்டிஸ் தவம், அதுக்குண்டான ஆன்சர் அதுல இருக்கு. அப்புறம் அடுத்தது த பவர் ஆஃப் தவம், தவத்தோட பவர் என்ன அப்படிங்கிறத 4வது குறள்ல சொல்றாரு. அடுத்த 3 குறள்ல பார்த்தீங்கன்னா தி பெனிஃபிட்ஸ் ஆஃப் தவம் என்னன்னு சொல்றாரு. அடுத்த 2 குறள்ல தி இம்மன்ஸ் பவர் ஆஃப் தவம், தவமோட இன்டென்சிட்டி இன்னும் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதனோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கிறத சொல்றாரு. அடுத்தது ஒன்லி ஃபியூ பீப்புள் பிராக்டிஸ் தவம், அதனால என்ன டிராபேக்ஸ் அப்படிங்கிறத ஃபைனலா 10வது குறள்ல சொல்றாரு. இப்போ நம்ம ஒவ்வொரு குறளா பார்க்கலாங்க. வாட் இஸ் தவம்? இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அந்த தான் தவமா சொல்லியிருக்காரு. உற்ற நோய் நோன்றல் உயிருக்கு உருகன் செய்யாமை அற்றே தவத்திற்கு உரு. உற்ற நோய், நோய்னா என்னது அப்படின்னா துன்பம். ஸோ நமக்கு ஒரு துன்பம் வந்ததுன்னா நோன்றல்னா பொறுத்து கொள்ளுதல். ஸோ நமக்கு வர துன்பத்தை பொறுத்து கொள்ளுதல் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்தது உயிருக்கு உருகன் செய்யாமை அப்படின்னா எந்த உயிருக்கும் துன்பம் செய்யாம இருக்கிறது. நமக்கு வர துன்பத்தை பொறுத்துக்கிட்டு நம்ம யாருக்கும் துன்பம் செய்யாம இருக்கிறது தான் அற்றேனா அது அத்தன்மையானதே தவத்திற்கு உரு. உருனா வடிவம், உரு சொல்றோம் இல்லையா, அதுதான் டெஃபினிஷனே. நமக்கு வர கஷ்டத்தை பொறுத்துக்கிட்டு நம்ம யாருக்கும் கஷ்டம் கொடுக்காம இருக்கிறது தான் தவம். அடுத்தது ஹூ கேன் பிராக்டிஸ் தவம், அடுத்த 2 குறள் என்னன்னு பார்க்கலாம். தவமும் தவமுடையாருக்காகும் அவம் அதனை அஃதிலார் மேற்கொள்வது. தவம் தவமுடையாருக்காகும் அப்படின்னா ஏன் அப்படி சொல்றாரு? தவம் தவமுடையவருக்கு தான் ஆகும் அப்படின்னு ஏன் சொல்றாருன்னா, தவம் இந்த 2 தன்மை இருக்கு இல்லையா, நமக்கு வர துன்பத்தை பொறுத்துக்கிறது, நம்மளும் யாருக்கும் துன்பம் செய்யாம இருக்கிற தன்மை பிறப்பு அந்த குணம் நல்ல குணம் இருந்ததுன்னா அவங்களால செய்ய முடியும். இல்லைன்னா வைராக்கியமா எடுத்து செய்யறவங்க செய்ய முடியும். இந்த 2மே இல்லாதவங்களால செய்ய முடியாது. அததான் சொல்றாரு. அஃதில்லார் மேற்கொள்வது. அஃதில்லார்னா யாரு? அப்படி இல்லாதவங்க மேற்கொள்வது அவம் அப்படின்னு சொல்றாரு. அவம்னா என்னது? வீண் முயற்சி. அதனை அஃதிலார் மேற்கொள்வது அவம் அப்படிங்கிறாரு. ஸோ அப்படி இல்லாதவங்க, 2 பிறப்பா குணம் இல்லாதவங்களும் வைராக்கியத்தோட கடைபிடிக்க இந்த 2மே இல்லாதவங்க மேற்கொள்வது வீண் முயற்சி அப்படின்னு அவர் சொல்றார். அடுத்த குறள் என்னன்னா, துறந்தாருக்கு துப்புரவு வேண்டி மறந்தார்க்குள் மற்றையவர்கள் தவம். இங்க துறந்தாருக்கு துப்புரவு வேண்டி அப்படின்னா என்னன்னா, துப்புரவு அப்படிங்கிற இது என்னன்னா அவங்களுக்கு உணவு மருந்து அந்த வேண்டிய உதவி செய்யறது. அந்த துறந்தாருக்கு அப்படின்னா தவம் செய்யறதுக்கு. இதுவே இல்லறம் முடிஞ்சு துறவரத்துல இருக்கிற சாப்டர் தான் இது. துறவரத்துல இருக்கிறவங்களுக்கு இல்லறத்துல இருக்கிறவங்க உதவி செய்யணும். நம்ம ஏற்கனவே இல்லறத்துல அந்த சாப்டர்ல பார்த்தோம். நம்ம துறந்தாருக்கு துவாதார்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணைன்னு பார்த்தோம். ஸோ துறந்தாருக்கு உதவி செய்யணும். அந்த உதவி செய்யறங்காட்டிய மறந்தார்க்குள் மறந்துட்டாங்களோ அப்படின்னு அவரு கேட்கிறாரு. மற்றையவர் அப்படின்னா மற்றையவர்னா துறந்தார். இது மற்றையவர்னா யாருன்னா இல்லறத்துல இருக்கிறவங்க. இல்லறத்துல இருக்கிறவங்க இந்த தவம் மேல சொல்லியிருக்க இந்த 2 பாயிண்ட்டையும் கடைபிடிக்கிறதுக்கு மறந்துட்டாங்களோ அப்படின்னு வள்ளுவர் ஒரு கிண்டலா நகைச்சுவையோட சொல்றாரு. எதனால மறந்துருப்பாங்கன்னா, துறவரத்துல இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி உணவு அளிக்கிறது, அதுக்கு மருந்து அளிக்கிறது, இந்த மாதிரி அவங்களுக்கு வேண்டிய உதவி செய்யறதுக்காக இந்த தவத்தை இல்லறத்துல இருக்கிறவங்க மறந்துட்டாங்களோ அப்படின்னு 3வது குறள்ல சொல்றாரு. ஸோ யார் ஹூ கேன் பிராக்டிஸ் தவம்னா பிறவி குணத்தால அந்த நல்ல குணம் இருக்கிறவங்க, இல்லைன்னா வைராக்கியத்தோட இருக்கிறவங்க 2 பேரும் கடைபிடிக்கலாம் அப்படிங்கிறதான் இதுக்குண்டான ஆன்சர். அடுத்தது பவர் ஆஃப் தவம், அது என்ன 4வது குறள்ல பார்க்கலாம். ஒன்னார் தேரலும்
உவந்தாரை ஆக்கலும் எண்ணி தவத்தான் வரும். ஒன்னார்னா யாருன்னா பகைவர். தேறலும்னா அவங்கள அழித்தல் அப்படின்னு அர்த்தம். பகைவரை அழித்தல். அடுத்தது உவந்தாரை அப்படின்னா வேண்டியவர்களை ஆக்குதல். ஆக்குதல்னா உயர்த்துதல் அப்படின்னு அர்த்தம். எண்ணி தவத்தால் வரும். அவங்க நினைச்சு அந்த தவ வலிமையால நினைச்சாங்கனாலே அது கிடைச்சிரும் அப்படிங்கிறாங்க. எது கிடைச்சிரும்? வேண்டியவங்களை நல்லா உயர்த்துறது. பகைவரை அழிக்கிறதுனா பகைவரே இல்லாம ஆக்கிடுறது. பகைவர் இல்லாம ஆக்குறதுனா என்னது? அந்த பகைத்தன்மையே இல்லாம ஆக்குறது. ஏற்கனவே இது அன்புடைமையில நம்ம ஒரு குறள்ல பார்த்தோம். அறத்தார்க்கே அன்பு சார்பென்ப அறியார் மரத்திற்கும் அஃதே துணை அப்படின்னு பார்த்தோம். ஸோ அன்பு அறத்துக்கு மட்டும் துணை இல்லை. அறம் இல்லாத செயல் அவங்களையும் மாத்தறதுக்கு அன்பு தான் துணை. அந்த அன்போட மிகுதி தான் அருள். கரெக்டுங்களா? ஸோ அதனால இந்த இடத்துல பகைவரே இல்லாம ஆயிடுவாங்க. எல்லாருமே நண்பர்களா ஆயிடுவாங்கறதான் நம்ம பொருள் எடுத்துக்கணும். ஸோ பகைவரே இல்லாம ஆயிடுவாங்க. பகைவரெல்லாம் நண்பர்கள் ஆயிடுவாங்க. அதுக்கு அடுத்தது அந்த நண்பர்களும் உயர்ந்து இருப்பாங்க. ஏன்னா இந்த ரெண்டு குணம் இருக்கிறவங்க அந்த எண்ணி தவத்தான் வரும். ஸோ அவங்கள நினைச்சு அந்த தவ வலிமையால நம்ம நினைச்சாலே இந்த ரெண்டும் நடக்கும் அப்படிங்கிறத 4வது குறள்ல சொல்றாரு. ஸோ தவத்துக்கு மிக வலிமை இருக்கு. இட் ஹேஸ் பவர் அப்படின்னு அவர் சொல்றாரு. அடுத்த 3 குறள்ல பார்த்தீங்கன்னா பெனிஃபிட்ஸ் ஆஃப் தவம் என்னன்னு பார்க்கலாம். வேண்டிய வேண்டியாங்கு எய்தலால் செய்தவம் ஈண்டு முயலப்படும். வேண்டியது வேண்டியாங்க எய்தலால். எய்தலால்னா கொடுக்கும். வேண்டியதை நம்ம என்ன வேண்டுறோமோ அது கொடுக்கும். அதனால செய்தவம் அதான் பண்ணுங்க அப்படிங்கிறாரு. ஈண்டுனா இங்க முயலப்படும். ஸோ அதை இல்லறத்துல இருக்கிறப்பயே நம்ம அதை ட்ரை பண்ணி பண்ணலாம். ஏன்னா தவத்துக்கு அப்பேற்பட்ட வலிமை. ஸோ தவம்னா நம்ம காட்டுல போய் கண்ணை மூடி மெடிடேஷன் பண்றது அது வேற. அதை வள்ளுவர் சொல்லவே இல்லை. நமக்கு வர துன்பத்தை பொறுத்துக்கிட்டு நம்ம யாருக்கும் துன்பம் செய்யாம இருக்கிற தவத்தை தான் வள்ளுவர் சொல்றாரு. ஸோ அதை கடைபிடிக்கிறது ரொம்ப நல்லது. அந்த மாதிரி கடைபிடிச்சோம்னா நம்ம வேண்டியது கிடைக்கும்பா அப்படின்னு அவர் சொல்றாரு. அது ஃபர்ஸ்ட் பெனிஃபிட்டா சொல்றாரு. அடுத்த குறள் என்னன்னா, தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார் மற்றல்லார் அவம் செய்வார் ஆசையுட்பட்ட. தவம் செய்வார் தன் கருமம் செய்வார். தம் கருமம்னா என்னது? கடமையை செய்வார். தவம் இந்த ரெண்டையும் ஃபாலோ பண்றவங்க, இந்த 2 குணம் இருக்கு இல்லையா, நமக்கு வர துன்பத்தையும் பொறுத்து மிச்சவங்களுக்கு துன்பம் செய்யாம இருக்கிற குணம் இருக்கிறவங்க தான் அவங்களோட கடமையை செய்யறாங்க அப்படிங்கிறது அர்த்தம். மற்றல்லார்னா அது இல்லாதவங்க, அப்படி இல்லாதவங்க ஆசையில் அந்த ஆசைக்கு உட்பட்டு அவம் செய்வார். அவம்னா என்னது? நம்ம ஏற்கனவே பார்த்தோம். என்ன அவம்னா வீண் முயற்சி. ஸோ வீண் முயற்சி தான் அவங்க ஆசையில உழண்டுகிட்டு இருப்பாங்க அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. ஸோ அதனால இதனோட பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தவம் இந்த 2 குணங்களையும் கடைபிடிக்கிறவங்க தான் தன் கடமையை செய்யறாங்கிறத எடுத்துக்கங்க அப்படிங்கிறார். அடுத்தது 3வது பெனிஃபிட் என்னன்னா, சுடரும் பொன் போல் ஒளிவிடும் துன்பம் சுட சுட நோட்கிற்பவர்க்கு. ஸோ தங்கத்தை ஒரு இதுல போட்டு உருக்குவாங்க இல்லையா, அவங்க சுட சுட அது அப்படியே மின்னும். நான் வீடியோல பார்த்ததை சொல்றேங்க. அது அப்படி ஒளி அது மின்னும். அது போல இந்த 2 குணங்களையும் கடைபிடிக்கிறவங்க, இந்த துன்பம் சுட சுட, அந்த துன்பத்தை பொறுத்துக்கிட்டே இருக்காங்க இல்லையா, பொறுத்து இருக்கிறவங்க, தானும் செய்யாம இருக்கிறவங்க, இந்த மாதிரி குணம் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு நல்ல வலிமை கிடைச்சு ஞானம் பெறுவாங்க. மனதளவுல வலிமை பெற்று ஞானம் பெறக்கு உண்டான ஸ்டெப் இது. அதை தான் இந்த 3 பெனிஃபிட்ஸையும் வள்ளுவர் சொல்றாரு. ஒன்று வேண்டியது கொடுக்கும். தன் கடமையை செய்யறாங்கன்னா இந்த தவத்தை ஃபாலோ பண்ணணும். அடுத்தது பொன் போல ஒளிரும். ஸோ அந்த ஞானம் பெறக்கு மன பக்குவப்படணும்னா இந்த மாதிரி துன்பத்தை பொறுத்து ஞானம் அடைஞ்சிருவாங்க. ஸோ அதுதான் இந்த 3 பெனிஃபிட்டா சொல்றாரு. அடுத்த 2 குறள்ல தி இம்மன்ஸ் பவர் ஆஃப் தவம்.
தவத்தோட இம்மன்ஸ் பவர் என்ன அப்படிங்கிறத 2 குறள்ல பார்க்கலாம். தன்னுயிர் தான் அறப்பெற்றானை ஏனைய மண்ணுயிர் எல்லாம் தொழும். அறப்பெற்றானை அப்படின்னா என்னன்னா, அறம்னா த கம்ப்ளீட்னஸ், த ஹோல், என்டையர்னஸ். தன் உயிரை தன் உணர்தல், இந்த செல்ஃப் ரியலைசேஷன் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி உயிர் குணங்களை மேலும் மேலும் அதை ஆக்கப்பூர்வமா மேம்படுத்திக்கிட்டே போனோம்னா, இந்த மாதிரி நல்ல குணங்கள் இருக்கிறத பர்சனை ஏனைய மண்ணுயிரெல்லாம் தொழும். எல்லா உயிரினங்களும் அந்த ஜீவனை தொழும் அப்படிங்கிறதான் வள்ளுவர் சொல்றாரு. ஸோ நம்ம கிட்ட இருக்கிற அந்த உயிருக்கு உண்டான நல்ல குவாலிட்டிஸை டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதான் வள்ளுவர் சொல்றாரு. அந்த உயிர் பண்பை வளர்த்துக்கிட்டே இருக்கணும். ஸோ அது முழுமையடைகிறதுக்கு இந்த தவம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அப்படி படுறவங்கள மண்ணுயிர் எல்லாமே அவங்கள வணங்கும். அடுத்த குறள். கூற்றாம் குதித்தலும் கைகூடும் நோற்றாரின் ஆற்றல் தலைப்பட்டவர்க்கு. இது கூற்றாம்னா என்னன்னா யமன். அந்த துன்பம் தாங்கிக்கிட்டே இருக்காங்க பத்தியா, அந்த ஆற்றல் வலிமை மிகுந்து 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 அந்த யமனையும் அந்த கடந்து செல்ற அந்த வலிமை வந்துரும் அப்படிங்கிறது தான் இந்த குறள்ல சொல்றாரு. இதுக்கு மெய்கண்டார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். மெய்கண்டார் தவ வலிமையாலேயே சிவபெருமானை கும்பிட்டு அவரோட வாழ்நாள எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டார். ஸோ அதனால தவத்துக்கு இவ்வளவு வலிமை இருக்கு, அதனால அதை செய்யுங்க அப்படிங்கிறத சொல்றாரு. செஞ்சோன்னா இவ்வளவு பவர் கிடைக்கும்பா, யமனையும் கடந்து செல்ல முடியும் அப்படின்னு. ஸோ யமன் கடந்து செல்லலாம். அதுக்கு முன்னாடி சொன்னது எல்லா உயிர்களும் வணங்கும் அப்படிங்கிறது. ஸோ இந்த ரெண்டும் த இம்மன்ஸ் பவர் ஆஃப் தவம். அடுத்த லாஸ்ட் குறள், கன்க்ளூடிங் குறள் என்ன சொல்றாருன்னா, only few people do தவம் அப்படிங்கிறத. ஏன் அப்படின்னா, இலர் பலர் ஆகித் காரணம் நோட்பார் சிலர் பலர் நோலாதவர் அப்படிங்கிறார். இலர் பலர், அந்த ஆற்றல் கம்மியா இருக்கும். இலர் என்ன, இல்லாதவர்கள். ஏன் இலர்னா இல்லாதவர்கள், அந்த ஆற்றல் இல்லாதவர்கள் பலராக காரணம். உலகில் பல பேருக்கு அந்த ஆற்றலே இல்லை, அந்த தவ வலிமை ஆற்றலே இல்லை. தவ வலிமைங்கிறத விட அறிவு, ஞானம், இந்த மாதிரியான ஆற்றலே இல்லாத இருக்கிற காரணம் ஏன்னா, தவம் செய்யறவங்க, நோட்பார்னா தவம் செய்யறவங்க சிலர் தான், நோலாதவர்னா தவம் செய்யாதவங்க தான் பலர். ஸோ இந்த தவத்தை கடைபிடிச்சிருந்தாங்கன்னா அவங்க அறிவு மேம்பட்டு ஞானம் அடைவாங்க. இல்லைன்னா அந்த அறியாமை, இந்த ஞானம் இல்லாத அந்த தன்மை தான் அதிகமா இருக்கிற காரணமே தவம் செய்யாம இருக்கிறது தான். ஸோ உலகத்துல பாத்தீங்கன்னா only few people practice தவம். எல்லாரும் பண்றதில்ல. அதை பண்ணீங்கன்னா நல்ல பெனிஃபிட்ஸ் கிடையலாம் அப்படிங்கிறது இந்த சாப்டர்ல வள்ளுவர் சொல்றாரு. நன்றி, வணக்கம்.